குஜலியம்பாறை வட்டாட்சியராக பணிபுரிந்த ஐயாசாமிக்கு வருவாய்த்துறை நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குஜலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் வருவாய் ஆய்வாளர்களுக்கும் உத்தரவிடுவதாக அந்த குஜலியம்பாறையை சேர்ந்த ஐயாசாமி, வட்டாட்சியர் ஐயாசாமி ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது அந்த சுற்றறிக்கையை கண்டித்து தமிழகத்தில் தொடர் போராட்டத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புகார் வெளியே கசித்தவுடன் உடனடியாக அந்த வட்டாட்சியர் ஐயாசாமியை பணியிட நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருந்தாலும் கூட இத்தகைய உத்தரவை பிறப்பித்த தாவேக அரசை கண்டித்து இன்று கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் ஒன்று சென்னை சைதாப்பேட்டையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் ஐயாசாமிக்கு, தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை சார்பில் ஐயாசாமிக்கு ஒரு விளக்க கேட்டு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸை பொறுத்தவரையில் அனைத்து சமூக ஊடகங்களிலும் தற்போது பரவப்பட்டு வரக்கூடிய உங்களுடைய சுற்றறிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. ஐயாசாமி மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு அமைப்புகளிடமிருந்து ஆட்சேபனைகள் மற்றும் போராட்ட அறிவிப்புகள் வெளிவருவது மட்டுமல்லாமல் அதனால் குஜலியம்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய அமைதியான நிர்வாக சூழ்நிலை பாதிக்கக்கூடிய காரணமாகவும் இருந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியர் பணியில் சேர்ந்து 10 நாட்களுக்குள்ளாக கள நிலைமை, உள்ளூர் சூழல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய நடைமுறைகள் ஆகியவற்றை முழுமையாக கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையான முறையில் சில நிர்வாக முடிவுகளை மேற்கொண்டும் அலுவலக பணியாளர்களுடனான சுமூகமான போக்கு இல்லாமலும் தங்களுடைய செயல்களின் மூலமாக நிர்வாகத்தின் சீரான செயல்பாடு, அலுவலகத்தில் அமைதியான பணிச்சூழல் ஆகியவற்றிற்கு குந்தகம் விளைவித்திருப்பதாகவும் ஐயாசாமி மீது புகார் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான புகார்களுக்கு இந்த நோட்டீஸ் பெறப்பட்ட 15 நாட்களுக்குள்ளாக உரிய விளக்கத்தை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு வருவாய்த்துறை சார்பில் ஐயாசாமிக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பாணையில் நோட்டீஸில் விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.